ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயம் பலப்படுத்துவாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மனுஷன் என்று ஒரு மனுஷனை குறிப்பிட்டு தேவன் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3 ஆசீர்வாதங்கள் யோபுவினுடைய ஆசீர்வாதங்களாக இந்த இடத்துல 3 காரியங்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது, அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். இரண்டாவது, 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மூன்றாவது, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே வாழ்ந்த அந்த பட்டணத்தில் இருந்த அந்த வூட்ஸ் தேசத்தில் குடியிருந்த எல்லா ஜனங்களுக்கு நடுவிலும் ஆண்டவர் அந்த மனுஷனாகிய யோபுவை தேவன் கனப்படுத்தி வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதித்தும் ஆண்டவர் வைத்திருந்தார். அவனுடைய சம்பத்தை ஆண்டவர் பெருகவும் செய்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாய் இருந்தான். உங்க ஆபீஸ்ல, உங்க குடும்பத்துல, உங்களுடைய எல்லா சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் நடுவிலும் தேவன் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றவர் வல்லமையுள்ளவர். அவனை ஆசீர்வதித்தும் ஆண்டவர் வைத்திருந்தார். அதே போல உங்களையும் எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர். அதே போல யோபுவுக்கு இருந்த இன்னொரு ஆசீர்வாதம், அவனுடைய சம்பத்து பெருகி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. உங்களுடைய சம்பத்தும் இந்த தேசத்தில், மாவட்டத்தில், பட்டணத்தில், நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய சம்பத்தும் பெருகி இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காரணம் என்ன என்று கேட்டால் 1வது வசனம் சொல்லுகிறது. அந்த மனிதன் என்று குறிப்பிட்டு சொல்லுகிறாரே, அந்த மனிதனை குறித்து 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், உங்களையும் பெரியவனாக சம்பத்தில் ஸ்தோத்திரம், உங்கள் சம்பத்து பெருகினவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பொல்லாப்புக்கு விலகினான். கர்த்தருக்கு பயந்து அவன் ஜீவித்தான். தன்னுடைய உதடுகளினால் பாவம் செய்யாமல், தூசியும் என்று மனைவி சொன்ன பொழுது கூட தேவனை தூசிக்காமல், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொள்ளாமல், தன்னை முழுவதும் சுத்தமாய் காத்து கொண்ட அந்த மனுஷனாகிய யோபு எல்லாரிலும் பெரியவனாய் இருந்ததை போல உங்களை குறித்தும் சுற்றி இருக்கிற அநேகர் சொல்லுகிற விதத்தில் நீங்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிப்பீர்களானால், இன்றைக்கு இந்த 3 ஆசீர்வாதங்களும் உங்கள் சரசு மேல வந்து தங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின்படியே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து யோபுவின் 3 ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே நன்மையாய் உண்டாக கர்த்தர் நீர் செய்வீராக. கிருபை கூடவே இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.